கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக வருஷங்களுக்கு முன்பு நியூயார்க் பட்டணத்திலே துப்புரவாளர்கள் வசிக்கும் ஏழைகள் குடியிருப்பில் இருந்து ஒரு பெண்மணி தேவாலயத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தாள். நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் தனக்காக ஜெபிக்கும்படிக்கு யாராவது ஒரு போதகரை அனுப்புங்கள். அவர் மரண தருவாயில் இருக்கும் மற்றவர்களுக்கு செய்வது போல எனக்கும் ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று விண்ணப்பத்தை அனுப்பினாள். ஒரு சுவிசேஷ தாகமுள்ள ஒரு பாதிரியார் நான் சென்று அவளுக்காக கடைசியாக பாவ சங்கீர்த்தனம் செய்ய வைத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சென்றார். இந்த துப்புரவாளர்கள் அந்த தேசத்தில் ஒவ்வொரு பகுதிகளையும் துப்புரவாக்குவார்கள். ஆனால் அவர்களுடைய குடியிருப்பு பகுதியோ மிகவும் அழுக்கு நிறைந்ததாக, ஒதுக்கப்பட்டதாக, அடிப்படை வசதிகளற்றதாக இருந்தது. இவர் அந்த அம்மாவை தேடி விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி போன போது அந்த அம்மா அவர்களிடம் சொன்னார், ஐயா, கடவுள் எனக்கென்று இதுவரை எதையும் செய்யவில்லை. நான் வறுமையிலே பிறந்து வறுமையிலே வாழ்ந்து இந்த வறுமையில் வாழும் ஜனங்களோடு மரித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவர் என்னை விட்டு வேறொரு பெண்ணோடு சென்று விட்டு எனக்கு கடைசியாக விஷம் வைத்து விட்டு போய்விட்டார். இப்பொழுது உயிர் விடும் இந்த தருவாயிலாவது கடவுள் எனக்கு ஏதாவது செய்யட்டும். அப்பொழுது அவர் சொன்னார், அம்மா, இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள உங்களுக்கு ஆசை உண்டா என்று கேட்டார். ஐயோ, அவர்கிட்டலாம் நாங்க போக முடியுமா ஐயா? நாங்கள் அசுத்த உதல் உள்ள மனுஷர்கள், அசுத்தத்திலே வாழுகிறவர்கள். நான் மகா பாவியான ஒருத்தி, நான் எப்படி அவரோடு ஒப்புரவாக முடியும் என்று கேட்டாள். அப்பொழுது அவர் சொன்னார், நீ எப்பொழுது உன்னை பாவி என்று உணர்கிறாயோ அப்பொழுது நீ பரிசுத்தமாகும் அந்த முதல் படியை எடுத்து வைத்து விட்டாய். ஆம், தேவகுமாரனை விசுவாசித்து பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொன்னார். அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். அவர் ஜெபித்து விட்டு போய்விட்டார். மறுநாள் காலையிலே அவள் விழித்த போது அவள் சரீரத்தில் இருந்த எல்லா நோய்களும் குணமாகி அவள் முழு ஆரோக்கியத்தை உணர்ந்தாள். அவளுக்கு ஆச்சரியம், நான் நேற்றோடு மரித்து போய் விடுவேன், அப்படி நான் மோட்சத்துக்கு போவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது பூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அவருடைய கிருபைகளை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்று சொல்லி தனது ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் ஒரு நல்ல ஊழியக்காரியாக பிற்காலத்தில் எழும்பினாள். நசுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் வாழும் தேசங்களுக்கு அவள் முன்னணி மிஷனரியாக சென்றாள். நாம் இந்த உலகத்திலே ஜீவன் இருக்கும் வரை மனம் திரும்பும் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வீழடிக்காமல் அவரை பற்றி கொள்வோமாக. மத்தேயு 20:3-16. ஒரு மனுஷன் தன்னுடைய தோட்டத்திற்கு வேலையாட்களை தேர்வு செய்ய அதிகாலை முதல் சென்றான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். கடைசியாக எல்லாருக்கும் சமமாக கூலி கொடுத்தான். இதை கர்த்தர் சொல்லிவிட்டு, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். எனவே வாழ்க்கையிலே தாமதம் என்ற ஒன்று இல்லை, இவ்வளவு நாளும் வீணாகி விட்டோமே என்ற ஒன்று இல்லை. கடைசி நிமிஷம் வரை கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு வாய்ப்பை தந்தால் நாம் அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்வோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.